தன்னோட அப்பாவுக்கு மகன் சஞ்சய் அவரு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரா, நான் செஞ்ச தப்பு தான் இவ்வளவு தூரம் வினையாக்கிருச்சுன்னு ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருக்காங்க லாஸ்ட்லயே அவங்களும். திடீர்னு ஜோதிகா அவங்க காலில் விழுக காரணம் என்ன, வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சஞ்சய் அவரு இப்ப இயக்குனர் சஞ்சயா மாறிட்டார். சினிமா வசூல் சக்கரவர்த்தியா இருக்க நடிகர் விஜய் அவரு இப்ப அரசியலுக்கு முழு நேர பணியில ஈடுபட இருக்காரு. அதனால சினிமாவை விட்டு விலகிறதா சொல்லியிருக்காரு. இப்ப அவரோட மகன் சஞ்சய் அவர் ஹீரோவாவாருன்னு நிறைய பேர் நினைச்சோம். ஆனா இயக்குனர் ஆயிட்டாரு. இயக்குனர் என்னோட கனவு, எனக்கு படம் இயக்குறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப பரபரப்பா லண்டன்ல படிப்பையும் முடிச்சிட்டு நேரா அடுத்த படத்தோட வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைக்கா நிறுவனம் ஜேசன் சஞ்சய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஜேசன் சஞ்சய் அவரு இந்த படத்துல அவ்வளவு தீவிரமா அவரோட வேலையை செய்துகிட்டு இருக்காரு. சஞ்சய் அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு பெரும் தொகையை ஊதியமா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அறிமுக இயக்குனரான விஜய் அவருடைய மகனுக்கு இவ்வளவு சம்பளமான ஹாலிவுட்டே வாயப்பழந்து பார்த்திருக்காங்களாம். இந்த நிலையில சஞ்சய் அவர் இயக்குற இந்த படத்துல சந்தீப் கிஷன் அவர் தான் அந்த படத்துல நடிக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பயங்கரமா ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான முனைப்புல சஞ்சய் அவரும் இருக்காரு. அதனால தன்னோட அப்பாவான விஜய் அவர்கிட்ட கெஸ்ட் ரோல்ல நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காராம். மகனுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவரும் கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாராம். ஜனநாயகன் படத்திற்கு அப்புறமா எந்த படத்திலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா மகனுக்காக அப்பா எனக்காக இது பண்ணுங்கன்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனால அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல லாஸ்ட்ல அவங்க நிறைய பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டியில நான் பண்ண தப்பு தாங்க வினையா போச்சு, என் அப்பாவை நான் பெணமா தான் பார்த்தேன்னு கண் கலங்கி அழுது இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லாஸ்ட்ல அவங்க வந்த சமயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோம். அதுவும் லாஸ்ட்ல அவங்களுடைய அப்பா வந்த சமயத்துல அவரெல்லாம் யாராலையுமே மறக்கவே முடியாது. சொல்ல போனா தன்னுடைய மகளுக்காக பேச வந்த அவரு எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணி பேசினாங்க. அந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்னுமே எல்லாருடைய மனசுலயுமே அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதலிக்கிற யாருமே வெளியே வந்தா அந்த காதலை கண்டினியூ பண்றது கிடையாது. இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு தான் மக்கள் மனசுல இது வரைக்குமே பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பாவை பார்த்திருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில. அவங்க அப்பாவும் காதலிக்க தான் இங்க வந்தே அப்படின்னு பயங்கரமா பேசி இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. அதுவும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு வந்த அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு லாஸ்ட்ல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது கனடாவில இருந்து இவங்க அப்பா வரும்போதே நான் 3 நாள் தான் இருப்பேன், அதுக்குள்ள எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வைங்க, என் மகளை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சேனல் தரப்பு அதுக்கு ஒத்துக்கவே இல்லையாம். அப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்பா உள்ள பார்த்திருக்காரு. நான் அப்பாவை கடைசியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுதான் பார்த்தேன். நான் வெளியே வரதுக்குள்ள அவர் மறுபடியும் கனடா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பெணமா தான் பார்த்தேன். அப்பா இருக்கும்போது நான் அதிகமான சேட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட அடிக்கடி ஏதாச்சும் வம்பு பண்ணுவேன். அவர் இல்ல அப்படின்னது எனக்கு பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியும் தான் கொடுத்துச்சு. இப்ப கூட நானும் லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். அப்பாவுடைய பழைய நம்பருக்கு போன் செய்துக்கிட்டே இருப்பேன். அதை எடுக்க இப்ப அப்பா இல்ல அப்படின்னு தெரியும், ஆனாலும் போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு கண் கலங்கியபடி லாஸ்ட்ல அவங்க பேசின விஷயங்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்திருந்துச்சு. சமீபத்தில் அவங்க நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டிகள் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. சமீபத்துல ஜோதிகா அவங்க திடீர்னு மேடையில பக்கத்துல இருந்த ஒரு நடிகை காலில் ஆசீர்வாதம் வாங்கினது தாங்க இப்ப வைரலா இருக்கு. திடீர்னு அந்த ஒரு புகைப்படத்தை மட்டும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரப்பி விட்டு இருக்காங்க. ஜோதிகா அவங்க இப்ப மும்பைல செட்டில் ஆயிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்ல இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இப்ப ஜோதிகா அவங்க டப்பா கார்டெல் அப்படிங்கிற பாலிவுட் வெப் சீரிஸ்லயும் லைன் அப்படிங்கிற தமிழ் படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த வெப் சீரிஸ் படமான டப்பா கார்டெல் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடந்துச்சு. அதுல ஜோதிகா அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்ப அங்க சபானா ஆஸ்மி அவங்களுடைய பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாங்க. இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ஃபேன்ஸும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.